வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. ஓமலூர் அருகே பேருந்தில் வைத்து நள்ளிரவில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பேருந்து ஓட்டுநர்கள் 3 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் இருந்து நாரணம்பாளையம் கிராமத்திற்கு நேற்று நள்ளிரவு சென்று கொண்டிருந்த பேருந்தில் அனைவரும் இறங்கிய பின்னர் 15 வயது சிறுமி ஒருவர் மட்டும் பேருந்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறுமி தனியாக இருந்ததை கண்ட பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களாக பணியாற்றி வரும் மணிவண்ணன், முருகன், பெருமாள் ஆகியோர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி பேருந்தில் இருந்து இறங்கி அழுது கொண்டே ஓடியதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் 3 பேரையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நைட்டு திடீர்னு ஒரு 10:10க்கு வந்து ஒரு பொண்ணு இப்படி வந்துச்சு. அது நாங்கள் என்னன்னு கேட்க போகும்போது அந்த பொண்ணு நான் சேலத்துலேருந்து வந்தேன், பஸ் கண்டக்டர் இப்படி ராவடி கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் என்ன போனோம், அங்கே பஸ்ஸு போய் பிடிச்சி சொல்லாமல் போனோம். அதுக்குள்ளே அவனுங்களே எடுத்துகிட்டு வந்தானுங்க. அவனுங்களை பிடிச்சி இங்கே உட்கார வச்சு இது என்கி பண்ணுவோம். உடனே அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு உடனே போலீஸ் வந்தாங்க. அது பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் வந்து அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் வீட்டிற்குள் புகுந்து ஆசைக்கு இணங்க மறுத்த பெண் மற்றும் சிறுமியை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடிய 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தோட்டக்காடு மேட்டுக்காலனி கிராமத்தில் வசிப்பவர் சரண்ராஜ். அவரது மனைவி வர்ஷா தனது உறவினர் ஒருவரின் மகளான 3 வயது சிறுமி ரித்திகாவுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வர்ஷாவின் வீட்டிற்குள் கஞ்சா போதையில் புகுந்த விஷ்ணு மற்றும் பிரவீன் ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி அவரை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளனர். வர்ஷா கூச்சலிட்டதால் ஆத்திரத்தில் சிறுமி ரித்திகாவின் கழுத்தை அவர்கள் அறுத்துள்ளனர். அதை தடுக்க முயன்ற வர்ஷாவின் கையில் வெட்டிய அவர்கள் 2 பேரும் வெளியில் காத்திருந்த தினேஷ், பூவரசன் ஆகியோரிடம் தப்பியோடிவிட்டனர். ஆபத்தான நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வர்ஷாவும், எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறுமி ரித்திகாவும் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய 4 பேரை தேடி வருகின்றனர். சரண்ராஜ் குடும்பத்திற்கும் அதே பகுதியை சேர்ந்த சேகர் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் அவரின் தூண்டுதலால் இச்சம்பவம் நடைபெற்றதாகவும் சரண்ராஜ் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கூடி பொண்ணு வந்து பால் கொடுத்து வீட்டில் படுத்துனுக்கும் போது அவங்க கஞ்சா அடிச்சுட்டு வீட்டில் வந்து குழந்தைய பெரிய பொண்ணை வெட்டியிருக்காங்க, சின்ன குழந்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு சேர்த்துருக்காங்க. கஞ்சி அடிச்சுட்டு 4-5 பசங்க வந்து எங்கள் மருமகளையும் அவங்க குழந்தையும் வெட்டி போட்டு போயிட்டானுங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போனோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாய் தாண்டது தான் பணத்தை கொடுத்து இது மாதிரியா பண்ணிக்கிறா. கரூரில் கடந்த ஆண்டு கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 2 பெண் மாவோயிஸ்டுகள் உள்பட 3 பேரின் நீதிமன்ற காவல் வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கரூர் வெங்கமேட்டில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த சந்திரா, கலா என்ற 2 பெண் மாவோயிஸ்டுகளை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கியூ பிரிவு போலீசார் கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்தனர். மாவோயிஸ்டுகளுக்கு உதவியதாக மதுரையில் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி வழக்கறிஞர் முருகன் என்பவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 3 பேரின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததால் அவர்கள் இன்று பலத்த பாதுகாப்புடன் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 3 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி நம்பிராஜன் உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் 3 பேரும் பலத்த பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த மாவோயிஸ்டுகள் மாட்டிறைச்சி தடையை நீக்க கோரியும், புதுக்கோட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாதென வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மத்திய சிறையில் உள்ள ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளியான முருகனிடம் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை வரும் ஜூன் 20ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளியான முருகன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் 25ஆம் தேதி சிறையில் உள்ள அவரது அறையில் 2 செல்போன்கள் மற்றும் சார்ஜர்களை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சிறைத்துறை சார்பில் பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறையில் முருகன் செல்போன் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆலிசியா வழக்கை வரும் ஜூன் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து முருகனை மீண்டும் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதையடுத்து முருகன் மீண்டும் பலத்த பாதுகாப்புடன் வேலூர் மத்திய சிறைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஆய்வு நடந்து வருவதாக மகேந்திரகிரி இஸ்ரோ உந்தும வளாக இயக்குநர் வெங்கடகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செமி கிரையோஜெனிக் எனும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் மூலம் ராக்கெட் என்ஜினை இயக்குவதற்கான ஆராய்ச்சி துவங்கியுள்ளதாக கூறினார். இந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான செலவினம் மிகவும் குறையும் எனவும் அவர் தெரிவித்தார். ஸ்டடி நடந்துட்டு இருக்கு, முடிவு வந்துட்டு. we are on the always it is better to have two launch pads definitely because safety from security point of view also அதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. பட் அது ஒரு முடிவுக்கு ஆயிட்டல. அது பின்ன அதெல்லாம் ஒரு ஸ்டடியில் இருக்கு. இப்போ முடிவுக்கு வருமா சார்? முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கா? முடிவு வந்தாச்சுன்னா முடிவு வரும். அது இப்போ அது நமக்கு முடிவு எடுத்துக்க வேண்டி பண்றதில்ல, டெக்னிக்கலாக முடிவுக்கு வரும். நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம பண்ணுன்றது அந்த மாதிரி இல்லாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெக்னிக்கல் முடிவு வரணும். டெக்னிக்கலி நம்ம கன்வின்ஸ்ட் ஆகணும். கோடை விடுமுறை நிறைவடையும் நிலையில் நெல்லை அகஸ்தியர் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவிக்கு கோடை விடுமுறையின் இறுதி நாளான இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வந்தனர். ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழும் சிறப்பு கொண்ட அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்தனர். அகஸ்தியர் அருவிக்கு வரும் சாலையை சீர்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள சுற்றுலா பயணிகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் மதுரை, திருச்செந்தூர் 2 ஊர்லேருந்து ஃபேமிலியாக வந்திருக்கோம். இந்த கோடை விடுமுறை நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். நேற்று கன்னியாகுமரி போனோம். சீசன் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இப்போ தென்மேற்கு பருவமழை கன்னியூஸாக பெய்யறனால எல்லா ஃபால்ஸையும் தண்ணி வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாபநாசம் வந்திருக்கோம், அப்படியே குற்றாலம் போகிறோம். இன்றைக்கி ட்ரிப்பை முடிச்சு எல்லோரும் ஊருக்கு கிளம்புறோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த சீசன் வந்து எல்லாருமே. கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பும் விதமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை இன்று நிறைவடைய உள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கும்பக்கரை அருவி வந்து பார்த்தோம். அங்கே நல்ல தண்ணி வருது. இப்போது தண்ணி வர்றதுனால அது நாங்கள் எல்லாருமே கோடை விடுமுறை விட்டுருந்தது கடைசி நாளுங்களா, எல்லாமே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. நாங்கள் நல்லா விளையாண்டோம். குழந்தைங்க நிறைய பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா விளையாண்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கன்னியாகுமரியில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் பூப்பந்தல் வாகனத்தில் சாமி வீதி விழா வருதல், சிறப்பு வழிபாடுகள், புஷ்பாபிஷேகம் போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் மேளதாளத்துடன் தேவி ஊர்வலமாக பல்லக்கில் வந்த பின்னர் தேரோட்டம் நடந்தது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு 2 மணி நேரம் சுற்றுலா படகுகள் இயக்கம் ரத்து செய்யப்பட்டது. விழாவின் இறுதி நாளான நாளை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தெப்பத் திருவிழாவுடன் வைகாசி விசாக திருவிழா நிறைவு பெறவுள்ளது. நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலாயதாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக இன்று காலை தேரோட்டம் நடந்தது. தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மாதவரத்தில் பெண்ணை அடித்து கொலை செய்த இளைஞர் மற்றும் அவரது கள்ளக்காதலியை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர் ஜார்ஜ் கென்னடி. இவரது மனைவி ஸ்ரீதேவி. கென்னடிக்கு ஹென்சி என்ற பெண்ணுடன் தவறான உறவு ஏற்பட்டதை தொடர்ந்து இருவரும் மாதவரம் பகுதியில் வசித்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஸ்ரீதேவியின் சகோதரி ரஞ்சினி கென்னடியை தட்டி கேட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த கென்னடி ரஞ்சினியை கட்டையால் அடித்து கொலை செய்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளக்காதலியுடன் தப்பியோடிய கென்னடியை தேடி வருகின்றனர்.
அரியலூர் அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செந்துறை அம்பேத்கர் நகரில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிக்கு கடந்த 5 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் செந்துறை அரியலூர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டனர். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மொத்தமாக உரிமம் வழங்குவதாக குற்றம் சாட்டி கோவையில் மறியலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவையில் கார்ப்பரேட் ஆட்டோக்கள் மற்றும் ஓலா, உபேர் உள்ளிட்ட நிறுவன வாகனங்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்தும் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த கோரியும் கோவையில் ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று மணிகுண்டு அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். பள்ளி மாணவி அளித்த புகாரின் பேரில் உசிலம்பட்டியில் திருட்டுத்தனமாக இயங்கி வந்த மதுபான பார்களில் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நெடுஞ்சாலையில் இருந்த மதுபான கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் நகர்பகுதி மற்றும் கிராமப்புறங்களில் திருட்டுத்தனமாக மது விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 2 மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் கடையின் பார்கள் தற்போது வரை செயல்பட்டு வருவதாகவும் பார்களில் திருட்டுத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாகவும் இதனால் தனது தந்தை தினமும் குடித்துவிட்டு வருவதாக பள்ளி மாணவி ஒருவர் உசிலம்பட்டி கோட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் அளித்ததாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட உசிலம்பட்டி கோட்டாட்சியர் சுகன்யா திருட்டுத்தனமாக இயங்கி வந்த மதுபான பார்களிலிருந்து சுமார் 84 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்தும் மற்றும் சுமார் 5000 ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினர். பார் ஊழியர்கள் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வேங்கடகுளத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் அக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அக்கடையை உடனே மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2 டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தி மாதர் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே ராயநல்லூரில் செயல்பட்ட 2 மதுபான கடைகளை அகற்ற வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. நடந்து ஊருக்கு செல்ல முடியல, பஸ்லையும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே இந்த மதுபான கடைகள்லாம் அதனால் பெண்களுக்கு இன்னும் நிறைய ஆபத்து. இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதாவது பெண்களோட குழந்தைகள் 3 வயது பெண் குழந்தைகளை கூட அவமானப்படுத்தி மானமிகப்படுத்தி அறுத்து கழுத்தறுத்து குப்பையில் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெற்ற தகப்பனே தன்னுடைய மகளை பெண்டாளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மதுபான கடையை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து 3 நாள் தான் இது சரியாக இருக்கும். கரூர் அருகே பாகனத்தம் பகுதி பொதுமக்கள் அப்பகுதியில் புதியதாக திறந்த மதுபான கடையை அகற்றக்கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்கள், குழந்தைகள் பெரும் அவதிக்குள்ளாவதால் அக்கடையை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல் அடுத்த ஊஞ்சப்பாளையம் கிராமத்தில் புதியதாக அமைக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி அருகே பெள்ளாரம்பள்ளி புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் உடன்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். செங்கம் அருகே அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து சூறையாட பெண்கள் முயற்சி செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் காவல்துறை உரிய நேரத்திற்கு வந்து பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர். விருதுநகரில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி ஆண்கள், பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடையை முற்றுகையிட முயன்று தரையில் அமர்ந்து போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
தேனி மாவட்டம் போடிமேட்டு வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 38 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். போடிமேட்டு சோதனை சாவடி வழியாக நேற்றிரவு வந்த காரை வழிமறித்து கேரள போலீசார் சோதனை மேற்கொண்டனர். காரை சோதனை செய்த போது அதில் புதிதாக அச்சடிக்கப்பட்ட 38 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மதுரையை சேர்ந்த அன்புச்செல்வன், நெடுகண்டத்தை சேர்ந்த சுனில்குமார் உட்பட 5 பேரை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பாஜக அரசு உள்நாட்டு மக்கள் மீது போர் தொடுத்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மாட்டிறைச்சி தடையை நீக்க கோரியும் IIT மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன், பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அரசின் தோல்வியை மறைப்பதற்காக பண மதிப்பிழப்பு, மாட்டிறைச்சி தடை போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு உள்நாட்டு மக்கள் மீது போர் தொடுத்து வருவதாகவும் தா. பாண்டியன் புகார் தெரிவித்தார். உதவி செய்யக்கூடிய சட்டமாக வரவில்லை, மேலும் பாரத்தை தூக்கி வைக்கிற சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அக்கம்பக்கத்தில் உள்ள மாநிலங்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும், ஒப்பந்தப்படி, நீதிமன்ற தீர்ப்புப்படி. அதை நிறைவேற்ற அவசர காணும். நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத இந்த ஆள் போடுகிற உத்தரவை நாம் மட்டும் மதிக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழகம் மீறும் நிறைவேற்றக்கூடாது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.